உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்முறை: வானல் போட்டுட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். கடுகு பொறுமையே கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கின ஸ்டேஜில் தக்காளி இந்த வெங்காய தக்காளி வதங்கின இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கி கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், வதக்கிட்டு இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டு வெட்டி வச்ச இந்த உருளைக்கிழங்கு இப்போ அப்படியே கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கா மூடி போட்டு வேக போட்டோன்னே மூடி போட்டு அப்படியே காரத்தூள் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு திருப்பி மூடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி, சாம்பாரும் ரெடி.